உங்கள் சுயநலம் நான் கேட்டது சார். விஜயகாந்த் அவர் மகன் மேடையில் ஏறி பேசினதான் நான் கேட்டேன். எல்லாத்தையும் வித்துட்டோம், காலேஜ் வித்துட்டோம், கேப்டன் டிவி வித்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், எங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஒரு எண்டவர் காரும் ஒரு இனோவா காரும் மட்டும்தான் வச்சுருக்கோம், கட்சிக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசினார். நீங்கள் நடைப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய்க்கு மட்டும் கார் எடுத்தீங்க. அந்த கார் நம்பரோட என்னென்ன காருன்னு எடுத்து கொடுத்தேன். ஏன்பா இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் போயிருச்சுன்னு. இவங்க அம்மா நாளைக்கு அவரோட விஜய் பிரபாகர் பிறந்த நாளைக்கு போர்ஸ் கார் வாங்கி இப்படி பேசுறீங்க. உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் வராதா? அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம என்ன சார் செய்யறது? இதுக்கெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி சொல்ற மாதிரி நான்லாம் பிஜேபியில் இருந்தப்போ ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை நான் எதிர்த்தேன். நாளைக்கு அதற்கப்புறம் எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல்லாம் வருது? அதுதான் வீட்டிலலாம் நிறையா தடவை 2 தடவை பெட்ரோல் குண்டு வெடிச்சிருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் 6 தடவை என்னுடைய கார் சேதப்படுத்தப்பட்டிருக்குது. வீட்டு வாசல் போது ஆமாம், அது அடிப்பாங்க, இல்லை எங்கேயாவது ரோட்டில் திரும்பி வரப்போ இது பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. வீட்டிலலாம் அவங்க பர்சனலாக எனக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகுங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் குண்டு வெடித்தப்போ என் பாப்பாவுக்கு கரெக்டாக 1 இயர். அந்த பயம், அந்த அதிர்ச்சி வந்து அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்போ 4வது படிக்கிறா, இப்போ வரைக்குமே வந்து 4 வயசு ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா கீழே விழுந்தா அந்த பயத்தில் கத்துனானா 1 மணி நேரம் ஆகும் அவளை செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அதெல்லாம் வரும் தான், மிரட்டுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, குத்திடுவேன் வெட்டிடுவேங்குவாங்க, பண்ணுவாங்க போவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயந்தா இதெல்லாம் சார், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதானே நம்ம இருக்க முடியும். அதுதான் முக்கியமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எதுக்குடா ஏவன் அடிக்கிறேன்? இல்லை நான் அப்படி இல்லைங்க. யூஸ்வலாகவே எனக்கு வந்து எனக்கு ரிங்கிங் டைப் வைக்கிறது பிடிக்காது. சைலண்டில் தான் வச்சுருப்பேன், ஃபோன் கமுத்து தான் வச்சுருப்பேன். எப்போ நான் எடுக்கிறேன்னா அப்போ பார்ப்பேன். அது என்னால் திரும்பி எல்லாருக்கிட்டையும், இப்போ உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துட்டு திரும்பி நான் வெளில போனால் 1 மணி நேரம் ஃபோன் பேசணும். திரும்பி அடுத்தது என்ன செய்யணும்? சில பேர் கோஆர்டினேட் பண்ண முடியாது. மெசேஜஸ் வாட்ஸ்அப்னா உடனே பண்ணிடுவேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும். இப்போ மீட்டிங்கில் இருக்கிறப்பயே நம்மளால் வந்து ஃபோன் பேச முடியாது, ஆனால் ஃபோனில் மெசேஜ்னால் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொன்று, நான் சில காரணங்களால் சேனல்களை தவிர்த்ததுனால சில பேர் எடுக்காமல் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மிரட்டல்லாம் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறீங்க. தனியாக ஃபோனில் ஒரு மெசேஜ் மிரட்டல்லாம் அதெல்லாம் நிறையா வருமே. இப்போ தான் இவர் இந்த தேமுதிகாலையே பண்ணி விட்டாங்களே. இப்போ தான் ஆக்சுவலாக இந்த நம்பர் பெருசாக யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இந்த நம்பரை எடுத்து இதுதான் இவர் நம்பர், உடனே இவரை கூப்பிட்டு ஏசுங்கன்னு அவங்க அஃபிஷியல் ஐடிவிங் பேஜ்லேயே போட்டு விட்டாங்க. அதனால் அங்கங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவன் ஃபோன் பண்ணான். ஆக்சுவலாக சார் டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு, அன்னோன் நம்பர் கால் பிளாக் வந்துருச்சு, வாட்ஸ்அப்லேயும் அன்னோன் நம்பர் கால் பிளாக் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ண தான் எனக்கு ரிங் வரும். வேற யார் கூப்பிட்டாலும் நாளைக்கு அது எனக்கு சத்தமே வராது. அது பாட்டுக்கு மிஸ்டு காலில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அடித்தாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக போகிறதில்ல. என்ன பண்ணுமோ பண்ணிக்க. உன்னை எங்கே ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ பிரேமலதா, விஜய பிரபாகர், LK சுதீஷ்க்கு அடுத்தது நாளைக்கு அந்த கட்சியில் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு 2-3 பேர் சொல்லுங்கன்னா நீங்களே திணறுவீங்க.